ஹாய் காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹாலோவின் டேஸ். நான் தான் உங்க ஹலோ பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஜீபஸ் கிரீப்பர்ஸ் பார்ட் 2 தொடர்ந்து பார்ட் 3 தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த அரக்க 23 வருஷத்துக்கு ஒரு தடவை 23 நாள் வந்து வேட்டையாடுவான். அது முன்னாடி பாட்டுல வந்துட்டு ஒரு சில பேருக்கு தாங்க வந்து தெரிய வரும். ஆனா இந்த பாட்டுல ஒரு நகரத்துக்கே வந்து தெரிய வருது இந்த அரக்க வேட்டையாடுறது. ஒரு சில பேருக்கு ஒரு சில வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மிருகத்துக்கும் வந்துட்டு ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த ரகசியத்தை வந்துட்டு இந்த பாட்டுல கண்டுபிடிச்சு அந்த மிருகத்தை வந்து எப்படி கொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன ஸ்டோரி தாங்க ஜீபஸ் கிரீப்பர்ஸ் பார்ட் 3. இப்ப மூவியோட ஓப்பனிங்ல ஒருத்தவன் இப்படி கையில வாளோட வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். இவனை யார துரத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜீபஸ் கிரீப்பர்ஸ் வந்து துரத்தி வந்துட்டு இருக்கு. இப்ப ஓடுறவன் மெயின் ரோட்டுக்கு ஓடிறான். ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு கார் வந்துருது. அப்பாடா அதுல ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும் போது இப்ப வந்து அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் வந்து அவனை இப்படி தூக்கிட்டு போயிடுது. இப்ப கார்ல உள்ள வந்துட்டு பாத்துறான், இது என்னடா வித்தியாசமான ஒன்னா இருக்கு, இப்ப என்ன தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீழே இறங்கி பாத்துட்டே இருக்கிறப்போ மேல இருந்து ஒரு வாளும் ஜீபஸ் கிரீப்பர்ஸோட கையும் வந்து விழுகுது. மேல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜீபஸ் கிரீப்பர்ஸ் வந்து ஒருத்தனை தூக்கிட்டு போச்சு இல்லையா, அவன் கையில வாள் இருந்திருக்கும். இப்ப மேல சண்டை நடந்ததெல்லாம் அவன் வந்துட்டு அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸோட கைய வந்து வெட்டி இருப்பான். இப்ப அதுதான் வந்து இப்ப கீழே விழுகுது. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிளைமேக்ஸ்ல என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோவை மட்டும் தூக்கிட்டு போயிருக்கோம் அவங்க தங்கச்சியை விட்டுட்டு. இப்ப இந்த மூவி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி தூக்கிட்டு போறப்போ ஜீபஸ் கிரீப்பர்ஸ் என்ன பண்ணிருக்கோம், அதோட ட்ரக் இந்த ஸ்டேஷன்லயே வந்து விட்டுட்டு போயிருக்கும். இப்ப போலீஸ் எல்லாம் அந்த ட்ரக் கிட்ட போயிட்டு அதுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கவே வந்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் மட்டும் போயிட்டு உள்ள ஏதோ எடுக்க போறாரு. அப்படி எடுக்க போறப்போ டக்குன்னு வந்துட்டு அதுல ஃபுல்லா வந்து ட்ராப் வச்சிருக்கும் போல அந்த ட்ராப்ல வந்துட்டு இவர் கையை வந்து மாட்டிக்குது. இப்படியும் கஷ்டப்பட்டு அந்த கையை எடுத்துடுறாங்க. இப்போ இவங்க பாக்குறாங்க. இப்போ உடனே போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க, இந்த ட்ரக்கை கஸ்டடிக்கு வந்து எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ வந்துட்டு ஒரு வண்டி வருது. இதுல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு போலீஸ். இவர் வந்துட்டு அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் கிட்ட வந்து அட்டாக் ஆயிருப்பாங்கல்ல சில பீப்புள்ஸ் எல்லாம், அதுல சேர்ந்தவங்க தான் ஒருத்தவங்க. ரொம்ப நாளா வந்து வேட்டையாடணும், அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் வந்து வேட்டையாடணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற டீம்ல இவரும் ஒருத்தர். இப்ப வராரு, வந்து பேசுறாரு. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர் வந்து சொல்றாரு, இங்க இருந்துதான் வந்துட்டு ஒரு சின்ன பையனை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அந்த கிரீப்பர்ஸ், எங்களால காப்பாத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அந்த ட்ரக் எங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த ட்ரக் வந்து இப்போ வந்து எங்க கஸ்டடிக்கு வந்து எடுத்துட்டு போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவர் கத்துறாரு, என்னதான் அது, என்ன அந்த ட்ரக்கை வந்து கஸ்டடிக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டீங்களா, அதுதான் வந்து நமக்கு இருந்த ஒரே க்ளூ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இங்க காமிக்கிறாங்க ரெண்டு பேரை. இப்ப அந்த ட்ரக்கை வந்து ஒரு 2 பேரும் வந்து டோ பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த ட்ரக் வந்து தனியா கலண்டுக்குது. என்னடா தனியா கலண்டுக்குச்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்து செக் பண்ணலான்னு வரப்போ இப்ப அந்த ட்ரக் மேல ஜீபஸ் கிரீப்பர்ஸ் இப்படி நின்னுக்கிட்டே அந்த ட்ரக்கை வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே பார்த்து நக்கலா சிரிக்குது. இப்ப என்னடா இதுவுமே பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறப்போ இப்ப டக்குன்னு வந்து அந்த டிரைவரை மட்டும் வந்து இப்படி தனியா தூக்கிட்டு போக இப்ப இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம ஹீரோயினோட பாட்டி இப்ப யாரையோ பார்த்து நடந்து வந்துட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு ஒரு பையன் காருக்குள்ள இருந்து இறங்கி இருப்பான் இல்லையா, அவன் ஆக்சுவலா ஆல்ரெடி இறந்திருப்பான் அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் கிட்ட மாட்டி. அவன் என்ன சொல்றான்னா, அம்மா நீங்க இங்க இருக்காதீங்க, இங்க ஒண்ணு இருக்கு, அதை தேடி அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் கண்டிப்பா ஒரு நாள் வரும், அதுவும் இல்லாம உங்க பேத்திக்கும் வந்து ஆபத்து, அவளை கூப்பிட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இதை வந்து அந்த பேத்தியும் வந்து பாக்குறான், அந்த ஹீரோயினும் பாக்குறாங்க. என்ன நம்ம பாட்டி வந்து யார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க தனியா, சரி இவங்க எப்பவுமே இப்படிதானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே நார்மலா விட்டுறா. இந்த ஹீரோயின் வந்து ஒரு குதிரையை வந்து வளர்ப்பாங்க. சரி அதுக்கு வந்து சாப்பாடு இல்ல, சாப்பாடு வாங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டிட்ட வந்து சொல்ல வரா, பாட்டி இந்த மாதிரி நான் குதிரைக்கு வந்து சாப்பாடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து அதை கவனிக்காம அந்த மரத்தை வந்து பாத்துட்டே இருக்காங்க. திடீர்னு திரும்பி சொல்றாங்க, இங்க வந்து நம்ம இருக்க வேணாம், நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் வெளியே எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யோசிக்கிற பாட்டி, நமக்கு தான் வந்து யாருமே இல்ல, நம்ம எங்க போவோம், சரி பாட்டி எப்பவுமே இப்படிதானே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இதையும் கண்டுக்கிறாம அப்படியே கிளம்பி போயிடுறா. இப்ப இந்த பக்கம் ஒரு 4 பசங்களை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே பைக் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறப்ப இப்ப ஆப்போசிட்ல வந்துட்டு அந்த கிரீப்பர்ஸோட வண்டி இருக்குமா, இது என்னடா தகரடப்ப மாதிரி வண்டி வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் போறான். போயிட்டு அது மேல அப்படியே கல்லை விட்டு எறிகிறான். எரிஞ்சோன்னா அந்த கல் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி அவன் ஃபேஸ்லயே வந்து மறுபடியும் படுது. என்னடா இது ரிஃப்ளெக்ட் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் போறான் பாருங்க. போயிட்டு அந்த தகர டப்பா மாதிரி இருக்குல்ல வண்டி, அதை போய் டச் பண்றான். டச் பண்ணோட இப்படி டோர் வந்து ஓப்பன் ஆயிடுமா. ஓப்பன் ஆனோட இன்னும் ஒரு ஸ்மெல்ல வருதுன்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போயிட்டு வெளியே வர அதுல ட்ராக் இருக்கும் இல்லையா, டக்குன்னு இப்படி வந்து அந்த கம்பி எல்லாம் லாக் ஆக அதை பார்த்து பயந்தே போயிடுறானுங்க. ஐயோ இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4 பேரும் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்களாம். பார்த்தா அந்த வண்டியில இருந்து அந்த புகை வரும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஏதோ வந்து ஒரு ஈட்டி மாதிரி வருது. ஈட்டி மாதிரி வந்தது ஒரு பையன் கால வந்துட்டு போய் இப்படி சொருகிக்குது. இப்ப எல்லா பசங்களும் சேர்ந்து இழுக்கிறாங்க, ஆனா இழுக்கவே முடியல. அது அப்படியே ஈட்டி கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு அந்த ட்ரக்கு கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சுங்க. இப்ப வந்து எல்லாரும் வராங்க, அந்த 2 பசங்க எல்லாம் வராங்க, வந்து இழுக்கிறாங்க, இழுக்கவே முடியாதான்.
இப்ப பாத்தீங்கன்னா ஜீபஸ் கிரீப்பர்ஸும் வந்துட்டு அப்படியே வண்டி மேல அப்படி நின்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இப்ப 2 பசங்களும் வேகமா பைக் எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. என்ன ஓடுனா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுது பாருங்க. இப்போ இந்த கிரீப்பர் செயின் பண்ணதுல இந்த 2 பசங்களும் போயிட்டு மரத்துல போய் சொருகி இறந்தே போயிடுறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க. இந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு எதையோ ஒண்ணு தூண்டிட்டே இருக்காங்க. இப்ப இந்த 2 பசங்களும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆறாங்க. இப்ப இந்த பையன் சொல்றான், சரி நம்ம வந்து வெளியே போலாமா, அந்த மாதிரி ஃப்ரெண்டோட வீட்டை வந்து நிறைய குதிரைங்கெல்லாம் இருக்கும், அங்க போலாமே 2 பேரும் அப்படின்னு சொல்றான். இப்ப சரி ஓகே நம்ம போலான்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாட்டி இங்க தோண்டிட்டே இருக்கும்போது அவங்க பையன் மறுபடியும் வந்து சொல்றான், அம்மா நான் இங்க உங்களை இருக்க சொல்லவே இல்லை, உங்களுக்கு போதானே சொன்னேன், இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான்லாம் இங்க இருந்து போக மாட்டேன், நீ குழப்பாதே, நீ குழப்பாம என்னை கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்றாங்க. இப்ப அதுல இருந்து எதையோ தோண்டி எடுக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஜீபஸ் கிரீப்பர்ஸ் தான் காமிக்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ 4 பசங்க இருந்தாங்க இல்லையா, அதுல 3 பசங்களை கொண்டு இப்ப வந்து அந்த ட்ரக்ல தான் போட்டுட்டு இருக்கு. இன்னொரு பையனை வந்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இப்போ வேமா வந்து பைக் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கான். வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து இப்போ ஜீபஸ் கிரீப்பர்ஸ் இவனே வந்து இப்படி தூக்கிட்டு போக, இப்போ அந்த பாட்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கையில வந்து ஏதோ ஒரு புக்கும் அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸோட கை இருந்தது இல்லையா, இப்ப அது எதையும் வச்சு மந்திர மாதிரி எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டே இருக்கும்போது அந்த கிரீப்பர்ஸோட கையை பிடிக்க டக்குன்னு வந்து அது இழுத்துட்டு இப்படி மேல போகுது. அவங்க கண்ணெல்லாம் இப்ப கொஞ்சம் நேரத்துல இப்படி மாற ஆரம்பிக்குது. இப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த குதிரை எல்லாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்ப வந்துட்டு யாருமே இல்லை. எல்லாரும் கேக்குறாங்க, எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க வண்டிக்குல எல்லாம். இப்ப போன் பண்றாங்க, ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நீயும் வந்து ஒளிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு வெளியே வந்துடாத, அந்த மிருகம் வந்து மறுபடியும் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடும், நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ அந்த கிரீப்பர்ஸ் வந்து இவங்களையும் பாத்துருது. இவங்களையும் பார்த்துட்டு வேமா வந்து ஸ்மெல் பண்ணி ஹீரோவை விட்டுறது. ஹீரோயினை மட்டும் இப்படி பிடிச்சிட்டு போயிடுது அங்க இருந்தே. இப்ப இவங்க பாட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரையும் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இப்பதான் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் வந்து இங்க ரிவீல் பண்றாங்க. என்னன்னா, மூவி ஸ்டார்டிங்ல ஒரு பையன் கிட்ட வந்துட்டு அந்த கிரீப்பர்ஸோட ஹேண்ட் கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து இவங்க பையன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த கையை போயிட்டு ஒரு இடத்துல வந்து புதைச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் இவங்க பாட்டி வந்து தோண்டி எடுத்திருப்பாங்க. தோண்டி எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுகிட்ட இருந்து நிறைய ரகசியத்தையும் வந்து இவங்க சேகரிச்சிருக்காங்க. அதை வந்து இப்ப போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து சொல்லிட்டே இருக்க, இங்க ட்ரக்குல வந்து நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவன் கூடயே வந்துட்டு அந்த கால்ல வந்து ஒருத்தனுக்கு வந்து அடிபட்டுச்சு இல்லையா, இப்ப அவனும் உயிரோட இருக்கான். அவன் என்ன இருந்து இப்படியா தப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான்னா, சரி பின்னாடி தானே அந்த ட்ராக் இருந்தது, முன்னாடி வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப முன்னாடி வந்து கதவை ஓபன் பண்ண போறப்போ, இந்த ஜீபஸ் தான் எல்லா இடத்துலயும் வந்து ட்ராப் வச்சிருக்கேன், அதை இவனுக்கு தெரியாதுல்ல. டக்குன்னு வந்து அவன் மூலையிலே வந்து ஒரு கம்பி சொருக, இது வந்து நம்ம ஹீரோயின் பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்து எப்படியா தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி எதையோ பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும் போதே ஏதோ சத்தம் கேக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் வெளியே இருந்து கேக்குது. அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, செத்த மாதிரி இப்ப வந்து துணியெல்லாம் எடுத்து பொத்திட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வயசான லேடி என்ன பண்றாங்கன்னா, இப்ப அவங்க ஒண்ணு பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஆபீசர்ட்டையும் சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கும் இதே மாதிரி கண்ணெல்லாம் மேல போய் இப்ப மயக்கப்பட்டு அவரு கீழே விழுறாரு. கொஞ்ச நேரத்துல இந்த போலீஸ் ஆபீசருக்கு வந்து போன் வருது, இந்த மாதிரி மக்களை வந்து இந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க உடனே வந்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் வந்து அட்டாக் பண்றதுக்கு. இப்ப அட்டாக் பண்ண போறப்ப பாத்தீங்கன்னா, அந்த ஜீபஸ் கிரீப்பர்ஸ் வண்டியில இருந்து இப்படி ஒரு பாம் வந்து உருண்டு வருமா. நல்ல விலையா வந்துட்டு இந்த போலீஸ் ஆபீசர் இதுகிட்ட இருந்து தப்பிச்சிட, இவங்க வந்து கன்னால ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணா அந்த ட்ரக்குக்கு வந்து எதுவுமே ஆக மாட்டேங்குது, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கதான் வந்து பட்டுட்டு இருக்குங்க. அதாவது இவங்க கார்ல வந்து அந்த கன் எல்லாம் பட்டுட்டு இருக்க, இப்ப இன்னொரு போலீஸ் ஆபீசர் வந்து நல்லா பெரிய மிஷினோட வந்துட்டு இருக்காரு. இப்ப அதுல இருந்து ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க, இப்ப இவரு அந்த தொப்பி போட்டிருப்பாரு இல்லையா ஒரு ஆபீசர், இப்ப அவரு சொல்றாரு, தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாத, ஏன்னா யூஸ் பண்ணா நமக்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த வண்டியில ஷூட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ இவர் வந்து இதெல்லாம் கேட்காம ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட, இப்ப அந்த ஷூட் பண்ண கன்னெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இவர் மேலேயே அடிச்சு இப்ப இந்த வண்டியை வந்து ரொம்ப டேமேஜ் ஆக, அதுல 2 போலீஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு போலீஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெரிய மிஷின் இருந்ததுல புல்லட், அதை யூஸ் பண்ணிட்டு இந்த கிரீப்பர்ஸ் வந்து அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு நிறைய புல்லட்ஸ் வந்து அந்த கிரீப்பர்ஸ்குள்ளேயே இறங்க, ஆனா அந்த கிரீப்பர்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே ஆகல. அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தொப்பி போட்டிருப்பாருல ஒரு ஆபீசர், இப்ப அவரை வந்து அந்த கூடாலியை வச்சு வெட்டுது. அவர் அந்த இடத்துல வந்து காலி ஆயிராரு. இன்னொரு போலீஸ் பாத்துட்டு, அப்பாடா இங்க இருந்து நம்ம தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு இப்ப தப்பிச்சோட இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க. அந்த வயசான லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு ஏதோ குழியெல்லாம் தோண்டி ஆணி எல்லாம் அடிச்சிட்டு ஒரு குடோன்ல போய் உட்கார்ந்துட்டு ஒரு கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்க
பையன் வரா. அப்ப பாத்தீங்கன்னா உங்க பையன் வரா வந்துட்டு, அம்மா இந்த வேலையெல்லாம் பண்ணாலும் வந்துட்டு அந்த கிரீப்பர்ஸ் வந்து சாகாது, அது வந்து ஒரு சாகா வரவாங்க கிரீப்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஒரு கார் வருது, யாருன்னு சொல்லி ஓபன் பண்ணா அந்த பையன் தான் வந்திருப்பான். வந்து சொல்றான், இந்த மாதிரி உங்க பேத்தியை வந்து அந்த கிரீப்பர்ஸ் வந்து புடிச்சிட்டு போயிருச்சு, வந்து காப்பாத்துவோம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி இப்ப கூட்டிட்டு போக, இப்ப அந்த இன்னொரு பக்கம் நம்ம கிரீப்பர்ஸ் தாங்க காமிக்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரக்ல போயிட்டு ஒவ்வொரு பாடியா எடுத்துட்டே இருக்க, இப்ப நம்ம ஹீரோயின் பாடியை வந்து எடுக்குது. பாத்தீங்கன்னா அவங்க உயிரோட தானே இருந்திருப்பாங்க. இது மூஞ்சிய பாக்கவும் நம்ம ஹீரோயின் வந்து கத்த ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அப்ப கடிக்கிறதுக்காக கிட்ட வரவும் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே பின்னாடியே போறாங்க. அந்த கதவு கிட்ட வந்து ஒரு ட்ராப் இருந்தது இல்லையா, அது கிட்ட போயிட்டு கரெக்டா நம்ம கிரீப்பர்ஸ வந்து மாட்ட விடுறாங்க. அதுல இருந்து ஒரு கம்பி வந்தது கரெக்டா இது மூளையிலயும் வந்து குத்துது. அவங்க வந்து தப்பிச்சுட்டு இப்ப வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிரீப்பர்ஸ் வந்து இப்ப வேமா வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈட்டி மாதிரி வச்சிருந்தது இல்லையா, அதை கரெக்டா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வச்சு எய்ம் பண்ணுது. அந்த ஈட்டியை விட கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சிருவாங்க. அதுக்கு பதிலா அவங்களோட சட்டை மட்டும் வந்து அந்த ஈட்டில மாட்டி இருக்க, இப்ப அவங்க தப்பிச்சு அதுகிட்ட இருந்து ஓடிடுவாங்க. இந்த கிரீப்பர்ஸ் என்ன பண்ணுனா, அவங்கள ஸ்மெல் பண்ணிட்டு அவங்க இடத்துக்கே இப்ப போகுது. போறப்ப வந்துட்டு அவங்க பாட்டி வந்து ஒரு இடத்துல இருந்து அது கையை தோண்டி எடுத்திருப்பாங்க இல்லையா, இப்ப அந்த கையில வந்து ஆணி அடிச்சு என்னமோ எழுதியிருக்காங்க. அத வந்து இப்போ வந்து பாக்குது. உன்னைய பத்தி நான் ரகசியம் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுக்கும் பாருங்க. இப்ப அந்த கை வந்து முன்னாடி உயிரோட தான் இருந்திருக்கும். ஆனா இந்த பாட்டி ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணி வந்து அந்த கையவே வந்து இவங்க சாகடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து கத்த ஆரம்பிக்குது. இவ்வளவு வருஷம் தெரியாத ரகசியம் வந்துட்டு இவங்க கண்டுபிடிச்சு இந்த கையவே வந்து அழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க பேத்தியை வந்துட்டு போய் கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு அதாவது இந்த கிரீப்பர்ஸ் பத்தின நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய நியூஸ் எல்லாம் வந்து யாரோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரை காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ட்ரிஷ் இருந்திருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்க தான் இந்த கிரீப்பர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டீடைல் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை கொல்றதுக்காக. இப்படியே காமிச்சு இந்த பாட்டையும் வந்து முடிக்கிறாங்க. இன்னும் எப்படி இருந்தது?